ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ள மாபெரும் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவினை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட ஆல்பா கோச்சிங் சென்டர் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ சார்ந்த சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். இந்த வேலைவாய்ப்பானது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழில் பாரத ஸ்டேட் வங்கின்னு அழைக்கப்படக்கூடிய மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள எஸ்பிஐ வங்கியில் ஏற்பட்டுள்ள ஒரு வேலைவாய்ப்பாக உள்ளது. இதற்கான கல்வி தகுதியானது எனி டிகிரி என அறிவிப்பில் குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க இறுதி தேதியானது 10/12/2020 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த காலி பணியிடங்களானது 8500. இந்திய அளவில் பார்க்கும்போது மொத்த காலி பணியிடமானது 8500 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த பிடிஎஃப்பை பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள வேலைவாய்ப்பு சார்ந்த பிடிஎஃபாக இருக்குது. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 20/11/2020 முதல் 10/12/2020 வரை இதற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அளவு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 20/11/2020 ஆல்ரெடி இதற்கான விண்ணப்பமானது, ஆன்லைன் அப்ளிகேஷனானது ஆல்ரெடி தொடங்கிவிட்டது. இது நிறைவடையக்கூடிய காலமானது 10/12/2020 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ்லி இன் த மந்த் ஆஃப் January 2021. அதாவது இந்த தேர்வானது நடைபெறும் காலமானது 2021ஆம் ஆண்டு ஜனவரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்காலி பணியிடங்கள் மொத்தம் 8500 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 470 காலி பணியிடமானது உள்ளது. கம்யூனிட்டி வைஸாக பிரித்து பார்க்குறாங்க இந்த காலி பணியிடங்களை. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரை 89 காலி பணியிடங்களும், எஸ்டி கேட்டகரிக்கு 4 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரை 126 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை 47 காலி பணியிடங்களும், அன்ரிசர்வ் அதாவது பொது பிரிவினரை பொறுத்தவரை 204 காலி பணியிடங்கள் உள்ளது. மொத்தமாக 470 காலி பணியிடங்களானது தமிழ்நாட்டில் உள்ளது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள 470 காலி பணியிடங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ளது என்று பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10 காலி பணியிடம் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 16, திருவள்ளூர் மாவட்டத்தில் 3, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15, வேலூர் மாவட்டத்தில் 21, விழுப்புரம் மாவட்டத்தில் 29, ஈரோடில் 20, நாமக்கல்லில் 5, கோயம்புத்தூரில் 16, நீலகிரியில் 5, திருப்பூரில் 20, தருமபுரியில் 12, சேலம் மாவட்டத்தில் 24, அரியலூர் மாவட்டத்தில் 14, கடலூர் மாவட்டத்தில் 14, பெரம்பலூர் மாவட்டத்தில் 5, காரைக்கால் மாவட்டத்தில் 2, நாகப்பட்டினத்தில் 12, திருவாரூரில் 14 இடங்களும், புதுக்கோட்டையில் 11 இடங்கள், தஞ்சாவூரில் 15 இடங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 8 இடங்கள், திண்டுக்கல்லில் 16 இடங்கள், கரூர் மாவட்டத்தில் 11 இடங்கள், மதுரை மாவட்டத்தில் 20 இடங்கள், தேனியில் 10 இடங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16 இடங்கள், சிவகங்கை மாவட்டத்தில் 12 இடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 12 இடங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் 9 இடங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 49 இடங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் 24 இடங்கள் என மொத்தம் தமிழ்நாட்டில் 470 காலி பணியிடங்களானது உள்ளது. இப்பணிக்கான கல்வி தகுதியானது எனி டிகிரி என குறிப்பிடப்பட்டுள்ளது.
கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 30/10/2020 அன்றுக்குள் அவர்கள் கல்லூரி படிப்பினை முடித்திருக்க வேண்டும். இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பானது 20 முதல் 28 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 30/10/2020 அன்றைய கணக்குப்படி 28 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இப்பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது 1/11/1992 அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் மட்டும்தான் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட், டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 3 years ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு நிரந்தர பணியிடம் என்று உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. 3 வருடமானது இது அப்ரெண்டிஸ் என்று சொல்லி அழைக்கிறாங்க. 3 வருடம் இதில் பணியாற்றக்கூடியதாக உள்ளது. அதற்கு பிறகு நிரந்தரம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 3 வருடம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி ரிசைன் பண்ண சொல்லுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதற்கான ஊதியமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் வருடத்தை பொறுத்தவரை ஸ்டைபண்ட் ஆஃப் 15,000 15,000 கொடுக்குறாங்க. இரண்டாவது வருடத்தை பொறுத்தவரை 16,500 ஊதியமாக வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. மூன்றாவது வருடத்தை பொறுத்தவரை 19,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. மற்ற சலுகைகளானது வழங்கப்படாது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இதை தேர்ந்தெடுப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு எழுத்து தேர்வு, ஆன்லைன் ரைட்டிங் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதுபோக டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் லோக்கல் லாங்குவேஜ் என்பது தமிழ் மொழி. பணி செய்யக்கூடிய மாநிலத்தில் உள்ள மாநில மொழியானது தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தமிழ்நாட்டில் பணியாற்ற தமிழ் மொழி தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த காலி பணியிடத்தை நிரப்ப முடியும். ஆன்லைன் தேர்வானது 1 மணி நேரம் நடத்தக்கூடிய தேர்வாக உள்ளது. மொத்த மதிப்பெண்ணானது 100 வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண். இதில் எழுதக்கூடிய கேள்வியானது 4 கேள்விகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் 1 மதிப்பெண் குறைக்கவும் வாய்ப்பு உள்ளது. இப்பணிக்கான தேர்வு மையமானது தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் ஆன்லைன் தேர்வானது நடத்தப்பட உள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமானது ஜெனரல் கேட்டகரி பொது பிரிவினர், ஓபிசி கேட்டகரி மற்றும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை சார்ந்தவர்களுக்கு 300 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணமானது இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்விற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று பார்த்தால், ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். The candidate can apply the online and no other mode of application will be accepted. ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தினை தவிர மற்ற விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. www.spi.co.in கேரியர்னு சொல்லக்கூடிய வெப்சைட் மூலமாக நம்ம இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம். Okay, thank you friends. See the next video. Thank you.